ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து ஹார்முஸ் திறந்துருந்துச்சு. ஆமாம், அந்த வீடியோ வெளியே வரும்போதே ஹார்முஸை மூடிட்டாங்க. என்ன நடக்குது சார்? அமைதிக்கான வார்த்தைகள், பேச்சுவார்த்தைகள்லாம் என்ன ஆச்சு? அது ஹார்முஸ் வந்து திறப்போம், ஆனால் திறக்காது. நெத்தன்யாகு இது சண்டை நிறுத்தவே கூடாதுன்றாப்புல. ஏன் எலெக்ஷன் வருதாம்மா உங்கள் ஊரில்? இது அக்டோபர் கடைசியில் எலெக்ஷன் வருது. அப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா நீ ஆணியே கொடுக்க வேண்டாம், நீ போ, எலெக்ஷனில் நிற்கவே நிற்காது. நெத்தன்யாவுக்கு எதிராக அமெரிக்கர்கள், ட்ரம்ப், ஜேடி வான்ஸ், இஸ்ரேலியர்கள், லெபனான், இந்த பக்கம் சிரியா, இந்த பக்கம் ஜோர்டான், எல்லாமே நெத்தன்யாவுக்கு எதிராக. அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பக்கம் வேற விஷயம், நெத்தன்யாவுக்கு எதிராக உலகமே இருக்கு. இப்போ ஈரான்ட்ட வந்து சமாதான ஒப்பந்தம் எல்லாம் போட்டு வச்சுட்டு ரஷ்யா வெடிக்கிறது. அப்போ என்னன்னா, ரஷ்யாவையும் ஈரானையும் இப்போ கட்டுப்படுத்தியாச்சுன்னா சைனா வந்து வேற வழி இல்லை, சரண்டர் ஆயிடும். சுற்றி வர்றாங்க. சைனா சரண்டராதே இல்லையோ, இன்னைக்கு அங்கேருந்து வரக்கூடிய எக்ஸ்ப்ளோர் ஆகக்கூடிய அந்த குரூட் ஆயில் நமக்கு வரத்து குறைஞ்சி வச்சுப்போம். அங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே அடித்த இடத்த வந்து கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணி அப்புறம் திரும்ப வந்து பண்ண ஆரம்பித்தா டமால் பிமில் அடி. இதுலேயே ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நாடுன்னு யார் தெரியுமா? நம்ம நாடா சார்? இந்தியா தான், வேறு வழியே இல்லை. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இந்த ஈரான் இஷ்யூ என்ன நிலைமையில் இருக்குது, என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி சமீபத்திய தகவல் எவ்வளோ சமீபம் முடியுமோ அவ்வளோ சமீபமாக பேசுகிறோம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. அன்றைக்கி நம்ம பேசும்போது நீங்கள் சொன்னீங்க, இப்போ நம்ம வீடியோ போடும்போது கூட நிலைமை மாறி இருக்கலான்ட்டு. நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து ஹார்முஸ் திறந்துருந்துச்சு. ஆமாம், அந்த வீடியோ வெளியே வரும்போதே ஹார்முஸை மூடிட்டாங்க. பார்க்குறவங்க என்ன நினச்சிருப்பாங்க, அதை நம்ம தான் வந்து சொல்கிறோம்னு நினச்சிருப்பாங்க. பட் டோல்கேட்டு கதவை திறந்து மூடுற மாதிரி மூடி திறந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. என்ன நடக்குது சார்? அமைதிக்கான வார்த்தைகள், பேச்சுவார்த்தைகள்லாம் என்ன ஆச்சு? அதாவது அமைதி வந்து இது சொன்ன மாதிரி தான். ஏதோ ஒரு படத்தில் வந்து வடிவேலும் அந்த எண்ணத்தை கண்ணையாவா காரில் வந்து இது கார் வரும் ஆனால் வராது. அது ஹார்முஸ் வந்து திறப்போம் ஆனால் திறக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட அதே தான். என்னென்னா, ஹார்முஸ் திறக்க நாங்கள் தயார், ஆனால் இதெல்லாம் எங்கள் டிமாண்ட் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியாச்சு. ஐயா, நாங்கள் என்ரிச்மெண்ட்டு இதை பற்றி நாங்கள் என்ரிச் பண்ணுறோம், ஆனால் எதுவும் தயாரிக்கலை. ஓகே, எங்களுடைய மரணம் இறந்து போன ஆயத்துல்லா அலி கமேனி அவர் வந்து சொல்லியிருக்காரு, அதனால் அது நாங்கள் பண்ணலை. இதை தாண்டி என்னையா வேணும் உங்களுக்கு? ஓகே, திரும்ப இதே பண்ணிட்டு இருந்தால் அப்போ நான் இறுக்கி பிடிப்போம். சரி, ஓகே. அப்போ கையெழுத்து அங்கே டிஜிட்டல் கையெழுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் போட்ட உடனே இஸ்ரேலுக்கு வந்து தாங்க முடியாத கொதிச்சு போயிட்டாங்க. என்னடா ஆச்சு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து உடனே அடுத்த 2-3 மணி நேரத்தில் சவுத் லெபனானில் போட்டு அடின்னு அடித்தாங்க. அதுக்கப்புறம் என்னச்சு, லெபனானில் இருக்கக்கூடிய இருக்காங்கல்ல, அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க அடிச்சாட்டில் 6 பெரிய பெருந்தலைகள், இதில் ஐடிஎஃப்ல பெருந்தலைகள் 6 பேர். அந்த பெருந்தலையோட பேரெல்லாம் வரல. 6 பெருந்தலைகளை போட்டுட்டாங்க. எப்படி மெர்காவா டேங்க் வருது, டேங்குக்குள்ளே அது ஒரு இது வந்துச்சு. என்ன பண்ணேன்னா, டேங்க் வருது, டேங்க் வந்து வெடிக்கலை, ஆனால் உள்ளுக்குள்ளே சிக்கிக்கிட்டாங்க. சுற்றியே வந்து போட்டு புகையை போட்டாங்க. அது போட்டு வெடித்த உடனே உள்ளே ஃபுல்லாக புகை வந்தால் சுவாசிக்கணும்ல, ஆக்சிஜன். ஆமாம், ஆக்சிஜன்ல கார்பன் டை ஆக்சைடு, அது மற்ற மீத்தேன் அதெல்லாம் சேர்த்து மொத்தமாக வந்துச்சுன்னு என்னத்துக்காகும்? அந்த ஒரு குப்பை போட்டால் அதுலேருந்து என்ன வரும்? எது எப்படியோ உள்ள மாட்டம் போச்சு. மெர்காவா டேங்க் அப்படி இருக்குது. அப்புறம் அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க, அவங்களாம் போயிட்டாங்க, டேங்கை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க இவங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே வந்து கொஞ்சம் கூட அடி வாங்கியிருக்காங்க, பயங்கர அடி. தலைவர்களை பூரா இழந்திருக்காங்க. ஆனால் அங்கே என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, தலைவரில் ஒரு தலைவர் போயாச்சுன்னா அடுத்து 2-3 பேர் அடுத்தடுத்த லிஸ்ட்டில் இருக்காங்க. இது ஈரான் ஃபார்முலா மாதிரி இருக்கு. சேம் ஃபார்முலா. ஏன்னா இவங்க யார்? ஈரானோட பிராஸ்கி தானே சார். ஆனால் இப்போது ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம இந்த ஹார்முஸ் பற்றி பேசிகிட்டு இருக்க, அங்கே பதட்டம் இருக்குது. இதே நேரத்தில் தெற்கு லெபனான் போயிட்டு தான் இருக்கு இல்லையா? அதுவும் போய்கிட்டே இருக்கு, விட மாட்டாங்க. இந்த பேச்சுவார்த்தை இதை நிறுத்தணுன்றது எந்த இம்பாக்டுமே இல்லை. இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பிரச்சனைனா, நெத்தன்யாகு இது சண்டை நிறுத்தவே கூடாதுன்றாப்புல. ஓகே, எலெக்ஷன் வருதாம்மா உங்கள் ஊரில்? இது அக்டோபர் கடைசியில் எலெக்ஷன் வருது. ஏற்கனவே சொன்னமே, அக்டோபர் கடைசியில் கம்பல்சரி எலெக்ஷன். அப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா நீ ஆணியே கொடுக்க வேண்டாம், நீ போ, நீ எலெக்ஷனில் நிற்கவே நிற்காத அப்படின்னு சொல்லிட்டாப்லையா. இப்போ வந்து மக்கள் நேற்று இஸ்ரேலில் என்ன போராட்டம் தெரியுமில்ல, நீ வந்து நெதன்யாகு நீ சண்டையை முதல் நிறுத்து அப்படின்னு பயங்கரமான போராட்டம் இஸ்ரேலில்.
ஸோ இந்த இஸ்ரேல் மக்கள் நெதன்யாவுக்கு எதிராக உள்ளே வந்து பயங்கர போராட்டம். அதில் அங்கங்கே லீக்கான வீடியோ வரும்ல, அந்த லீக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது லீக்கான வீடியோ. ஸோ அதனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, நெதன்யாவுக்கு எதிராக அமெரிக்கர்கள், ட்ரம்ப்பு, ஜேடி வான்ஸ், நெதன்யாவுக்கு எதிராக இஸ்ரேலியர்கள், நெதன்யாவுக்கு எதிராக லெபனான், இந்த பக்கம் சிரியா, இந்த பக்கம் ஜோர்டான், அப்படி எல்லாமே நெத்தன்யாவுக்கு எதிராக. அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பக்கம் வேற விஷயம், நெத்தன்யாவுக்கு எதிராக உலகமே இருக்கு. இப்போ ஒரு நாடும் பிரச்சனை, நாட்டை நிர்வகிக்கிறதும் பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை. இப்போ நெத்தன்யா அடுத்து ஒன்றும் பண்ண முடியல. இப்போ என்ன ஆகி போச்சு, இங்கே வந்து ஹர்மோஸை திரும்ப வந்து மூடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மூடினா ஜெர்மன் வந்து லவலவன்னு கத்துறாங்க. நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு வந்து நீ இது இந்த மாதிரி ஓகேன்னு சொல்லி சைன் பண்ண சொல்லி எங்கிட்டலாம் சொன்னீங்க. திடீர்னு வந்து இப்படி மூடுறதுக்கு நீங்கள் தான் வழிவகுத்தீங்க. யாரை திட்டுறாங்கன்னா அமெரிக்காவை திட்டுறாங்க, ஜெர்மன். இப்போ என்னாச்சு, ஜெர்மன்லாம் உள்ள வராங்கன்னா மோசமானதாச்சே. இல்லை ஜெர்மன் பாவம் இப்போ அடிபட்டு கிடக்காங்க, முன்னாடி மாதிரி இல்லைன்னு அது பல் விழுந்து கிடக்காங்க அவங்க. வேறு ஜெர்மனில் முன்ன மாதிரில இல்லை. அப்புறம் அதை விட பல்லெல்லாம் ஆடி போய் கிடக்கு வந்து யூகே. ஃப்ரான்ஸ் வந்து மேக்ரான் ஆக்சுவலாக இங்கே வரணும். ஓகே, ஏன்னா ஃப்ரான்ஸோட டைஅப்பில் தான் இருக்குது லெபனான். அவங்க பயங்கர கோபமாக இருக்காங்க. கோபம் வந்து அதிகபட்சம் என்ன செய்வாங்கன்னா நெதன்யாவை பார்த்து முறைப்பாங்க. அவ்வளோதான், வேற என்ன செய்ய முடியாதுங்களா, திட்ட முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன ஆகி போச்சுன்னா, சுவிட்சர்லாந்துக்கு போகிறாங்க. ஓகே, போனதுக்கு அப்புறம் வந்து கையெழுத்து போட போகணும். கையெழுத்து போய் கையெழுத்து போட்டுருக்காங்க. அப்போ பார்த்தா ஈரான் யார், இந்த நம்ம அதிபர் இருக்கார்ல, திரும்ப வழக்கம் போல் குழந்தை அதிபர் அல்லது அதிபர் ரெண்டுக்கும் சொல்லல. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் டப்புன்னு உண்மையை போட்டு உடைச்சிட்றாரு யாராக இருந்தாலும். அப்போ அது வந்து குழந்தை அதிபர், குழந்தை மனசுள்ள ஒரு அதிபர். அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கெடுக்கிறது, கண்ணாபின்னான்னு பேசுறது, கிறுக்குத்தனமாக செயல்படுறதுல அதிபர். ஸோ எந்த அடைமொழி சொன்னாலும் அவருக்கு பொருந்தும். ஓகே, இந்த ஊர் உலகம் பூரா பயங்கர அடைமொழியோடு வாழ்கிற ஒருத்தர் அப்படின்னா அவர் தான் குழந்தை மனசு கொண்ட அதிபர் அப்படி வச்சுக்கோங்க. அவர் வந்து என்ன பண்ணிட்டாங்க வந்து, ஈரான் நீ ஒழுங்கு மரியாதையா லெபனானில் இருக்கக்கூடிய உங்களுடைய ப்ராக்சியை வந்து கட்டுப்படுத்தலை அப்படின்னா ஈரானை வந்து ஒன்றும் இல்லாமல் சிதைச்சு போடுவேன். அட போட வெண்ணைகளா, நீங்கள் வழக்கம் போல் வந்து இப்போ கையெழுத்து போட வந்து இப்படிலாம் சொல்லிட்டே இருப்பீங்களா போனான்ட்டு அங்கே இருக்க காலிபாப், அப்பாஸ் ஆராக்சி ஒரு கூட்டம் போனாங்கல்ல, திரும்பி வந்துட்டாங்க. ஃபோட்டோவுக்கு நிற்கிறாங்க, ஃபோட்டோ அதுன்னு சொல்லி திரும்பி வந்துட்டாங்க, கையெழுத்து போடலை. அப்போ அதில் வந்து அந்த என்ட்ரி போடுவாங்க ஒரு மாதிரி, அந்த நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்து ஏதாவது சொல்லி சுவிட்சர்லாந்து ஜெனீவா ரொம்ப மிக அருமை, இதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸு, ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுவாங்கல்ல, ஒன்றும் போடலை. ஏன்னா இந்த கையெழுத்து வந்து ஆல்ரெடி வந்து போட்டாச்சு. ஓகே, ஸோ போடல, திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்துட்டு வந்தவொடனே இங்கே என்ன செய்வாங்க வந்து ஹார்மோஸ் வந்து டோட்டலி க்ளோஸ்டு. அப்புறம் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ என்ன வேணாலும் பண்ணு, எங்களை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால், அது அப்படியே ட்ரம்ப் என்ன சொல்கிறார் வந்து, நீங்கள் வந்து ட்ரம்ப்பு ப்ளஸ் வந்து அங்கே இருக்கிற இன்னொரு முக்கியமான ஆள், அந்த ஆள் பேரை மறந்துட்டேன், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் எதுக்கே வந்து இந்த பாடுபட்டுருக்கீங்க, வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா பேசாமல் சிரியாட்ட விட்டுரு. முன்னாடியே ட்ரம்ப் சொன்னது இப்போ அஃபிஷியலாக ஒயிட் ஹவுஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க, பழைய இதை இழுத்துருக்காங்க. நீ ஏன் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து அங்கே முகமது சாரா அங்கே இருக்கார் இல்லையா, அவர் வந்து இதால் செகண்ட் கமாண்டர் இருந்தவர். இது என்ன சார், இந்த படத்துலாம் வந்து யாரையா ஒருத்தனை அழிக்கன்னா இன்னொரு வில்லனை கூட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி கூட்டு வரதுக்கு இல்லை. இங்கே ஆல்ரெடி இன்னொரு வில்லனை வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சுருக்கோம் எங்கள் சிரியாவில். அவன் ஏற்கனவே அவன் தலைக்கு வந்து $10 மில்லியன் விலை வச்சாங்க. நீ வந்து முகமது சாராவை யார் எங்கே இருக்கான்னு காட்டி கொடுத்துட்டா போதும், காட்டி கொடுத்துருவாங்களே டக்குன்னு. அது கொடுப்பேன். அப்படி பார்த்தா சர்வசனை காட்டி கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஆமாம், காட்டி கொடுத்து அப்புறம் செட்டில் ஆவாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் காரணம்னா ஆள் காணா போயிடுவாங்க. அப்புறம் காசு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, கொடுக்க மாட்டேங்க. இவங்க நரித்தம் அந்த காசு வராதுன்றீங்களா? காசு வந்து காற்றுல எழுதுன காசு, அதெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ என்னென்ன தெரியும் பார்த்தா, முஸ்தபா கமேனி தலைக்கு வந்து 25 மில்லியன், அப்புறம் அப்பாஸ் ஆராய்ச்சி தலைக்கு 25 மில்லியன், காலிபாப் தலைக்கு 25 மில்லியன், முதல்ல வந்து லாரிஜானின்னு அவர் தலைக்கும் போட்டாங்க, அப்புறம் அவர் போட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் டோட்டலாகவே வந்து கொலாப்ஸ் ஆகி கிடக்கு. இதுலேயே ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நாடுன்னு யார் தெரியுமா? உங்களுக்கு கேட்குறேன். அமெரிக்கா இருக்குது, யுஏ இருக்குது, இஸ்ரேல், ஈரான், இந்த பக்கம் வந்து குவைத் எல்லாம் இருக்குது, அந்த பக்கம் சைனா இருக்குது, ரஷ்யா, யுக்ரைன் இருக்குது. இதுலேயே வந்து பரிதாபத்துக்குரிய ஒரு நாடு எதுவாக நினைக்கிறீங்க? நம்ம நாடா சார்? இந்தியா தான், வேறு வழியே இல்லை. என்ன பிரச்சனை, இங்கே வந்து அட்லீஸ்ட் இது வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க ஹர்மோஸை. அங்கேருந்து கொஞ்சம் மலை ஆயிலெலாம் வாங்க ஆரம்பித்தோம். அப்புறம் ரெகுலராகவே 35% மேலே, முன்னாடி 42% மேலே ரஷ்யாவிலேருந்து வந்துச்சு. இப்போ பார்த்தா ரஷ்யா இதை வந்து மாஸ்கோவை அடிச்சிட்டாங்க. 200 ட்ரோனு, அதுக்கப்புறம் ஒரு 4
எல்லாம் போட்டு அடிச்சுட்டு தள்ளிட்டாங்க. ஆனால் என்னென்னா இப்போ என்ன பண்ணிருக்காங்க, ட்ரோன் வந்தாலும் அதை பாதுகாக்கிறதுக்கு அதை வந்து ஷெல்டர் பண்ணி வச்சுருக்காங்க ரஷ்யாவில். ஓகே, மக்கள் எல்லாம் போய் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு, ட்ரோனுக்கு எதிராக பாதுகாக்கிறதுக்கு. அப்போ இது வரைக்கும் இத்தனை வருஷமாக என்ன பண்ணி தான் தெரியல. அப்புறம் பார்த்தா இப்போ கீவ் இருக்குல்ல, அது மேலே போட்டு பயங்கரமாக அடிச்சு மாறி மாறி சண்டை வந்து உச்சத்து போயிடுச்சு. என்ன அங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஆயில் ஃபீல்டு என்னென்னா, ஒன்று வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுக்கிறது. ஓகே, ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கோணலாக வந்து டொயின் 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 போகும் இல்லையா, ஒரு க்ரெயின் மாதிரி போயிட்டு அது வந்து ஆமாம் போயிட்டு வரும்னு பார்த்தீங்களா, ரிக்கு. ஓகே, அது எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுக்கிறது. இன்னொன்று வந்து ரிஃபைன் பண்ணுறது. ஓகே, ரெண்டையுமே போட்டு தாக்கியிருக்காங்க. யுக்ரைன் மொத்தமாக அழிஞ்சிருச்சு சிஸ்டம். இல்லை இருக்குது, இன்னும் இருக்குது, முன்ன முழுசாக அழியலை, அரைகுறையாக அழிஞ்சு நிற்கிது. பட் ரிக்கும் போயிடுச்சு, ரிஃபைன் பண்ணிச்சுன்னா சிஸ்டமே அடி வாங்கிடும். இருக்குன்னா ஒரு ரிக்காக இருக்காங்க, நிறைய ரிக் இருக்கு. அதில் கொஞ்சம் ரிக் அழிச்சிட்டா, கொஞ்சம் ரிஃபைனரி அழிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து பவர் பிளான்ட் அழிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் நிறைய அடிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ பிளான் என்ன, நமக்கு இப்போ ஓவராலாக வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து நமக்கு ஓவராலாக பார்க்கும்போது அமெரிக்காவோட திட்டம் வந்து பயங்கரமான எதிர்கால திட்டம் போட்டு வச்சுருக்காங்க. ஒன்று இந்த இது ஈரானை கொஞ்சம் அமைதியை அப்படியே விட்டுட்டு யுக்ரைனை வச்சு ரஷ்யாவை அடிக்கிறது. ஓகே, அப்போ ரஷ்யா கொஞ்ச நாள் சமாதானம் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அலாஸ்கா கூப்பிட்டு வந்து எல்லாம் பேசுகிறது, எல்லாம் முடிக்கிறது. அப்போ ஈரான் அடிக்கிறது. இப்போ ஈரான்ட்ட வந்து சமாதான ஒப்பந்தம் எல்லாம் போட்டு வச்சுட்டு இஸ்ரேலை திரும்ப அடிக்கிறது, ரஷ்யாவை அடிக்கிறது. அப்போ என்னென்னா, ரஷ்யாவையும் ஈரானையும் இப்போ கட்டுப்படுத்தியாச்சுன்னா சைனா வந்து வேறு வழி இல்லை, சரண்டர் ஆயிரும். சுற்றி வர்றாங்க. சைனா சரண்டராதே இல்லையோ, இன்றைக்கி அங்கேருந்து வரக்கூடிய எக்ஸ்ப்ளோர் ஆகக்கூடிய அந்த குரூட் ஆயில் நமக்கு வரத்து குறைஞ்சி போச்சு. இப்போ ஆனால் உள்நாட்டு தேவைக்கே அங்கே வந்து பயங்கர தடுமாறிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஈரான் எடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து ரிஃபைனரி அடிச்சிருக்காங்க. ஓகே, அங்கே உள்நாட்டு தேவைக்கான பெட்ரோல் டீசலே வந்து அங்கே தட்டுப்பாடு இருக்குது. குரூட் ஆயில் நிறையா இருக்குது, ரிஃபைன் பண்ண பெட்ரோல் டீசல் இல்லை, குறைஞ்சிருக்கு. அப்போ 2 நாட்டையும் தடுமாற விட்டுட்டு சைனா வந்து வேறு வழி இல்லாமல் மண்டி போட வைக்கணும் அப்படிங்கிறது. இந்தியா வந்து எங்களுக்கு இப்போ கவலை இல்லை. ஆனால் சைனா வந்து இப்போ கிடைக்கக்கூடிய குரூடாயில் நிறைய அவன் வாங்கிடுறான் இங்கேருந்து, ரஷ்யாவிலேருந்து. அப்புறம் இந்த பக்கத்துலேருந்து ஈரான்லேருந்து கிடைக்கக்கூடியது மேக்ஸிமம் அங்கே தான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் உலகமே அழிஞ்சாலும் அவன் ஜாலியாக இருக்காங்க. ஜாலியானா அது ஒரு சைனா வந்து அது ஒரு வகையான இரும்புத்திரை நாடு தான் ஒரு மாதிரி. இப்போ இந்தியா வந்து எங்கே வாங்குறேன்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து இங்கே குரூடாயில் அப்புறம் நேச்சுரல் கேஸு இதெல்லாம் வந்தால் தான் நமக்கு வந்து இங்கே யூரியா கிடைக்கும். ஃபெர்டிலைசர்னால் நீங்கள் வந்து பல வகையான ஃபெர்டிலைசர் இருக்குது. அதில் பேசிக் ஃபெர்டிலைசர் கிடைக்கிறது யூரியா. அது வந்து நைட்ரஜன் N46. ஓகே, 46% நைட்ரஜன் இருக்கும் யூரியா. அந்த யூரியா தான் வந்து அந்த வெட்டு தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருள். அது வந்து சவுதி அரேபியாவில் நிறையா தயாரிக்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து இது குரூடாயில் இதெல்லாம் கிடைக்கிறதில்ல, அது தயாரிக்கிறாங்க. யூஏஇ கொஞ்சம். ஓகே, மற்றபடி ஈரான் தயாரிக்கிறாங்க ஃபெர்டிலைசர். அப்புறம் சைனா தயாரிக்கிறாங்க. ஏன்னா அங்கேருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட் தானே. ரஷ்யா தயாரிக்கிறாங்க. நமக்கு வந்து சப்ளை இந்தியாவுக்கு தேவைப்படுற சப்ளை, மேஜர் சப்ளை யாருன்னா நம்பர் 1 வந்து ரஷ்யா, நம்பர் 2 வந்து சவுதி அரேபியா, நம்பர் 3 சைனா. எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் கொஞ்சம் தான் கிடைக்குது. நம்ம வந்து எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி தான். ஆனால் நம்ம வந்து குரூட் வாங்குறோம்ல, அதுலேருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கிக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம கையில் கொஞ்சம் இருக்குது, மிச்சம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70% வந்து வெளியே தான் வாங்குகிறோம். அந்த வாங்குறதில்ல ரஷ்யாவும் இப்போ அவுட்டு. இங்கே ஹர்மோஸ் க்ளோஸ் ஆனால இவங்க வந்து ஆயில் ஃபீல்டு எக்ஸ்ப்ளோரும் குறைஞ்சி போச்சு. இப்போ நம்ம நாடு தத்தளிக்குது. அப்போ கையெழுத்து போட்டு MOU போட்டுட்டு 60 நாள் பேச்சுவார்த்தை பண்ணு, எல்லாம் பண்ணு அப்படின்னா இவன் வந்து இஸ்ரேல் ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. அப்போ என்ன செய்வீங்க? ஒத்துக்க மாட்டேன்னா என்ன செய்வீங்க நீங்கள்? அவனை வந்து கட்டுப்படுத்த முடியலை. நான் முடியாத என்ன பண்ணுவேன் அப்படின்னா அமெரிக்காவே எதிர்த்துன்னு பேசிக்கிட்டு இருக்கான். காரணம் அவன் பேசலை. அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 10-15 யூத லாபி இருக்குல்ல, அது பேச வைக்குது. நான் இப்படி தாண்டா இருப்பேன், இங்கே அடிப்பேன் அப்படின்னு. இப்போ சார் அவங்களுக்கு வந்து எய்டு கொடுத்து ஆயுதங்கள் கொடுத்து எல்லாம் கொடுத்து பாதுகாத்துக்கிற அமெரிக்காவே அவங்க இப்படி எதிர்க்கிறாங்கன்னா அவனுக்கு சம்பந்தம் இல்லாத நாட்டை அவன் எப்படி பார்ப்பான்? அதாவது எப்படின்னா அது வந்து ஒரு வேட்டை நாய். ஓகே, அதுக்கு வந்து தேவைப்படுற எலும்பு அது எல்லாம் போடுற. ஆனால் நீ பக்கத்தில் இருக்க இன்னொரு பெரிய நாய்க்கு நீ சேத்துல போட்டால் எனக்கு மட்டும் போடுன்றாங்களா? போட்டால் அது திரும்ப எனக்கு கடிக்க வரும்ல. போட்டால் இந்த ஏரியாவில் நான் மட்டும்தான் வந்து வேட்டை நாயாக இருக்கணும், எனக்கு மட்டும்தான் எலும்பும் கறியும் போடணும். நீ வந்து ஈரானுக்கு எப்படி போட போச்சு? ஈரானுக்கு வந்து 300 பில்லியன் வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 24 பில்லியன் வந்து ரிலீஸ் பண்ணுறேன்றாங்க. அதில் ஆல்ரெடி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் எல்லா விதத்துலையும் வந்து ஈரான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வல்லரசு ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இப்போ ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க புது வண்டி வாங்குற மாதிரி மூஞ்சி வச்சுருக்காங்க. ஆமாம், மூஞ்சிக்குள்ள புது வண்டியில் போட்டு இடிக்கிறானே. வந்து நிறுத்த போகிறேன், இது பண்ணி புகச்சு சோறு இது காம்பவுண்டாலும் இடிக்கிறானே. அப்போ நான் வந்து எப்படி இங்கே இருக்குது?
இந்த ஏரியாவில் நான் மட்டும்தானே ஒற்றை ராஜாவாக இருந்தேன் இந்த ஏரியாவில். அப்படிங்கும்போது பிரச்சனை இஸ்ரேல் பிரச்சனைங்கிறத தாண்டி நெதன்யாகு பிரச்சனை. அந்த ஆள் வந்து எங்கே சும்மா இரு பார்ப்போம் அப்படின்னு சும்மா 24 hours சும்மா இருந்தால் அந்த பிடிச்சி உள்ளே விட்ருவாங்க. ஏன்னா கோர்ட்டு வந்து வெர்டிக்ட் கரெக்டாக ரெடியாக இருக்குது. இப்போ நெதன்யாகும் உள்ளே போகிற ஆள், இப்போ ட்ரம்ப்பும் உள்ளே போகிற ஆள். அப்புறம் ஜெயிலில் வந்து அப்புறம் பெயில் எடுத்து வெளியே வரலாம், பேசலாம், எல்லாம் இருக்கிற சொத்தெல்லாம் அழிச்சு எல்லாம் பண்ணலாம். ஆனால் அதையும் மீறி வந்து ரெஸ்ட் ஆஃப் லைஃப் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப மிசரபிளாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நெதன்யாகு மட்டும் போயாச்சு அப்படின்னா உடனே வந்து இவங்க எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி சமாதானம் ஆயிடுவாங்க. அப்படி இல்லை, நெதன்யாகு பரவாயில்லைன்ற அளவுக்கு தான் பென்கவீர் இருக்காங்க. பென்கவீர் நெதன்யாகு 2 பேரும் பரவாயில்லைன்ற அளவுக்கு தான் இஸ்ரேல் கிடச்சிருக்காங்க. இவங்க எப்படின்னா ஒரு முரடன் நம்பர் 1, முரடன் நம்பர் 2, முரடன் நம்பர் 3 அப்படின்னா ஒருத்தருக்கு சளைக்காமல் இருக்காங்க. அந்த இஸ்ரேல் நாட்டுக்காக தன்னுடைய குடும்பத்தை இழந்தவர் தான் சார் நெதன்யாகு. அவங்க அண்ணன் வந்து யானத்தன் நெதன்யாகு குடும்பத்தை இழந்தது பதில் நெதன்யாகு இழந்திருக்கலாம். இழந்திருந்தால் இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா 90s வந்து 95, 90, 2000 ரேஞ்ச், அந்த ரேஞ்சில் இவன் சொன்னதே எங்கே ஈராக்கில் போய் கெமிக்கல் வெப்பன் இருக்குன்னு சொல்லி உள்ளே போயிட்டு நீ சர்வீஸில் போட்டு தள்ளிட்டேன்னா உன் கையில் வந்து ஒரு முழு ஈராக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னது வந்து நெதன்யாகு. அப்போவே அவருக்கு அந்த ஒரு அந்த எப்போவுமே வந்து கிரிமினல் வந்து ஆல்வேஸ் கிரிமினல், அவன் வந்து மாறவே முடியாது. முன்னாடி இருந்தார், இப்போ ரொம்ப நல்ல விதமாக பிரிச் பண்ணிட்டு ரொம்ப இப்படி இருக்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படிலாம் பண்ணலாம். உலகத்தில் வந்து ஒரு ஹிட்லர்லாம் பரவாயில்லன்ற அளவுக்கு வந்து ஹிட்லருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கிரிமினல் வந்து நெதன்யாகு. ஸோ அதனால் இப்போ என்னென்னா நம்ம இதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே வர்றோம். இந்த அப்டேட்டில் வந்து இன்றைக்கி ஒரு என்ன சொல்ல கொஞ்சம் அப்படி லேசாக ஒரு வெளிச்சம் தெரிகிற மாதிரி பாலைவனத்தில் ஒரு சின்ன சோலை, அதாவது பாலைவன சோலைன்னு சொல்லுவாங்கல்ல, ஓயசிஸ், அது மாதிரி லேசாக ஒரு தண்ணி கிடைக்கிற மாதிரி இருந்தது. மண்ணெலி போட்டாங்க வந்து நெதன்யாகு அண்ட் அன்கோ மண்ணெலி போட்டு நாசமாக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ஈரான் என்ன செய்கிறாங்க, இப்படி திடீர்னு இப்படி வந்த உடனே கத்தாரில் கடைசி அது முழுமையாக சொல்லிடுவோம், கத்தாரில் அல்லபானா ஏதோ ஒரு ராஸ்லபான் அங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே அடித்த இடத்த வந்து கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணி அப்புறம் திரும்ப வந்து ஆரம்பித்தா டமால் டுமில் அடி பயங்கரமான சரி பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க. சரி பண்ண திரும்ப அடிச்சிருக்காங்க. அடிக்கலை இவங்க வந்து ஈரானோ யாரோ அடிக்கலை. ஆனால் இவங்க சரி பண்ணாங்கல்ல, அது ஏதோ கொஞ்சம் குண்டக்கு போச்சு உள்ளுக்கு. நேச்சுரல் கேஸ் உலகத்தின் பிக்கஸ்ட் நேச்சுரல் கேஸ். இது சண்டையில் அடி வாங்கினது தானே சார் சொல்கிறீங்க? பெரிய ஃபெசிலிட்டி ஒன்று அடி வாங்கிச்சு. அதில் 18 பேரை காணுங்க. அதில் காணோம்னு என்ன அர்த்தம்? காணோம், மிஸ்ஸிங். என்ன சொல்கிறாங்க, டைட்னு போடலை, மிஸ்ஸிங், 18 மிஸ்ஸிங். ஒரு 25, 30, 50 பேர் வந்து சீரியஸ்லி இன்ஜூர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சீரியஸ்லி இன்ஜூர்டுனா அஜிஜோ போச்சோ அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அதில் அதிகமாக யார் இருப்பா? நம்ம ஊருக்காரங்க இருப்பாங்க, கொஞ்சம் யூரோப்பா 1-2 இருப்பாங்க. அந்த மாதிரி பெரிய இடத்துல வரும்போது அங்கே நம்ம ஆட்கள் இன்ஜினியர்ஸ் நிறையா இருக்காங்களே, அதில் யார் மிஸ்ஸிங் தெரியல. இதில் வந்து நம்ம இந்தியாவோட எம்பசி இருக்குல்ல, அவங்க வந்து கேட்டால் யார் என்ன இந்த ராஸ்லபானில் ஒர்க் பண்ண ஆட்கள் இங்கே இந்த நம்ம வீடியோ பார்க்குறவங்க அவங்களுடைய ஃபேமிலிக்கு அங்கே இருக்காங்களே என்னன்னு தெரியலையே. ஏன்னா கத்தார் வந்து சின்ன நாடு தானே, அது தெரியல. அதனால் இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல சூழ்நிலை இல்லை. ஒரு நாள் பார்த்தா துபாயில் ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே இப்போ கிராக்கர்ஸ் எல்லாம் போட்டு கொண்டாடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா கையெழுத்து வந்து இல்லை, நான் வந்து ஒன்று ஒழிச்சிடுறேன், அது பண்ண இது பண்ணேன்னு லெபனானில் அடித்த உடனே வந்து அப்படியே டம்முன்னு அப்படி இறங்கிடுது. அதான் சொல்லுவாங்க. ஒரு இதில் பார்த்தா இந்த ஒரு ஏதோ ஒரு இது இல்லை, கார்ட்டூன் மாதிரி பார்த்தோம் வந்து லேசாக அப்படி ஏற்றினோன்னே திருப்பி இறக்குனா அப்படின்னு இருக்கும். அது மாதிரி துபாய் வந்து டெய்லி சந்தோஷமாக இருக்குது, கவலையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, கவலையாக இருக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஈரானோட சமாதானம் ஆகிட்டோம், ஈரானு நம்மளை அடிக்காது. ஆனால் இஸ்ரேல் சும்மா இருக்க மாட்டானே, அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால் ஹர்மோஸ் வந்து ஃபுல்லாக திறந்து விட்டு எல்லாருக்கும் ஓகே அப்படின்னு சொன்னால் ஒழிய நமக்கும் இந்தியாவுக்கும் சேர்த்து எதிர்காலம் இல்லை. எதிர்காலம் வந்து ஒரு மாதிரி ஹர்மோஸில் வந்து சிக்கப்பட்டு கிடக்குது. இந்த ரீஜனில் இருக்கிற மொத்த எதிர்காலமும் இன்க்ளூடிங் அமெரிக்காவின் எதிர்காலமும் சேர்த்து. ஓகே சார். திருச்சி பஞ்சப்பூர் ட்ரம்ப் நற்பணி இயக்கம் சார்பாக உங்களுடைய கருத்துக்களுக்கு. திருச்சி பஞ்சப்பூர் திருச்சி கிழக்குன்னு எனக்கு தெரியும். இல்லை, பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்டு கட்டிருக்காங்க, அங்கே உள்ள ட்ரம்ப் நற்பணி இயக்கம் பஞ்சப்பூர். உங்களுடைய கருத்துக்கள், உங்களோட இது பார்த்தேன் ரைட். ரொம்ப 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 சந்தோஷங்க.